அனைவருக்கும் வணக்கம். தொகுதி மறுவரையறைக்காக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகள். இதில் ஏன் நிறைய பேர் கலந்துக்கிறல அப்படின்ற சல்லித்தனமான அரசியல், இதெல்லாம் நம்ம விரிவாக பேச போகிறோம். நேற்று நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அவர் மனைவியான சங்கீதா அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறமா சங்கீதா அவர்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு வர்றாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு பக்கமாக அசிங்கமாக பேசுகிறதும், திரிஷா மேம் அவர்களை இப்போ வந்து பார்த்தீங்களா முதல்வர் வந்து குடும்பத்தோட சேர்ந்துட்டாரு, நீங்களாம் ஓடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறதுமா சமூக வலைதளங்களில் நேற்றுலேருந்து பயங்கரமாக வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ரொம்பவே மனசை பாதித்த விஷயங்கள், நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் அப்படின்றவருக்கு நினைவு நாள் வந்துச்சுங்க. உண்மையிலே நம்ம கூட இறந்து போன கலைஞர் அவர்களை போற்றணும்னு நினைச்சோம்னா கூட இவங்கெல்லாம் விடமாட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப கேடுகட்ட சல்லித்தனமான ஒரு திமுக காரங்கெல்லாம் வந்து நம்மளை பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. அந்த வீடியோலாம் நான் சைடில் போகிறேன்னு பாருங்க. ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு அம்மாவை கூட்டி வந்திருப்பாங்க போல. அசிங்கமாக முதல்வரை பேசுது, நிதியமைச்சரை பேசுது. இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வே இல்லையா முதல்வரேன்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கும். வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு மருமகனை பற்றி நம்ம பேசி ஆகணும். யாருக்கு மருமகன்னு கேட்குறீங்களா? சீமானுக்கு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்தில் கடைசியில் மருமகனையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க நம்ம பசங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிவிக்கே வாரியர்ஸ்னா சும்மாவா அப்படின்ற அளவுக்கு பென்ஸ் காரில் ஒரு நாள் என் மருமகன் வந்தாப்புல. நான் உடனே பார்த்து என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டேன். பொஸ்குன்னு பென்ஸ் காரை எனக்கு இன்னொன்று வாங்கி கொடுத்துட்டாப்புல. ஏடா நான்லாம் வந்து அப்படி வாங்குவேன்டா காரை, நான்லாம் ஃப்ளைட்டே வாங்கி விடுவிடான்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் வந்து வாய்ச்சவுடால் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சீமான் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் வாங்கியிருக்கிற அந்த மருமகன் அப்படின்ற ஒரு விஷயமே பொய். நேற்று பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியிலிருந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிற அட்வொகேட் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியில் எடுத்து போட்டிருக்காரு. அம்பாசமுத்திரத்தில் திமுக சார்பில் வந்து நிற்க போகிற சீமான் வந்து திமுகவை சேர்த்து மண்ணக்கவ வைக்க போகிறாரு. ஏற்கனவே அதலபாதாரத்தில் போய்கிட்டு இருக்கிற திமுக சீமானால் மேற்கொண்டும் போகுது. இவரும் அசிங்கப்பட போகிறாரு. இவர் கட்சி நடத்துகிறதே வந்து ஜெயிக்கிறதுக்கு கிடையாது, முழுக்க முழுக்க பணத்துக்கான்னு சொல்லி முழுக்க உண்மையை புறம் போட்டு உடச்சிருக்காருன்னு சொல்லணும். அதில் இந்த மருமகனை பற்றி சொல்லியிருக்கிற மிக முக்கியமான குறிப்புகள், ஏன்னா சீமான் கூட இருந்தவங்கலாம் இவங்க அப்படின்றனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அந்த கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றப்படுற மருமகன் அவர்கள் ஆல்ரெடி மந்திர புன்னகைன்ற படத்தை வந்து இயக்கியிருக்காருன்ற ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே இல்ல. 15 வருஷமா அந்த மருமகனுக்கும் இவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. முழுக்க திமுகவிடம் வாங்கின பெட்டியில வாங்கியிருக்கிற கார் தான் இதுன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா போட்டு எல்லா விஷயத்தையும் உண்மையை உடைச்சிட்டாரு. இதுதான் வந்து சீமானோட ஒரு மேற்போக்குத்தனம்னு சொல்லலாம். நம்மளை பற்றி யாருங்க கண்டுபிடிக்க போகிறா? நம்ம பசங்கள்லாம் வந்து என்னத்த சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கள்ளத்தனமாக டிக்கெட் விற்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோசமான விஷயங்கள்லாம் வந்து சீமான் இன்னைக்கு மேடையில் பேசுறது அவரோட அந்த தலைவர் அப்படின்ற பண்பையும் இதையும் தாண்டி நீதிமன்றம் வந்து அவரை வந்து அவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொன்னதையும் வந்து உண்மையிலே நினச்சி பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்குரிய அனைத்து கட்சி கூட்டம், இது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தில் வாய்க்கு வாய் தயவுசெய்து நான் வந்து சொல்கிறேனே அப்படின்ற உடனே நம்ம கமெண்ட்டில் வந்து அவங்களோட கட்சிக்காரங்கள்லாம் வந்து டக்குன்னு கமெண்ட்டுக்கு வருவீங்க. வாங்க நான் பார்த்துக்கிறேன். தேமுதிக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சுதீஷ் அவர்களுடைய எம்பி பதவி, அதுக்காக தான் அவங்க திமுகவோடய போய் ஒட்டினாங்கன்றதை விட தமிழக அரசியலுக்கு ரொம்ப முக்கியமாக நாங்கள் என்ன நல்லதுனாலும் உடனே நாங்கள் முதல்வர் விஜய் பக்கம்னு நிற்கிறோன்னு சொல்லிட்டு வாய் நிறையா சொன்ன பெட்டியில் தான் அவர்கள். ரைட்டா, இப்போ இங்கிட்டு பாட்டாள் மக்கள் கட்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம சௌமியா அன்புமணி அவர்களை பேசியே ஆகணும். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா நம்ம காவிரி விஷயத்துலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து உண்மையாக குரல் கொடுத்து அது எத்தனை கிலோமீட்டர் பயணிக்குது, எங்கெல்லாம் இது வேணும், இந்த விஷயத்துக்கு இது வேணும், வேளாண் துறைக்கு இத்தனை % தான் ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் துல்லியமாக பேசுன நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய எம்பிக்களை நீங்கள் கூட்டத்துக்கு அனுப்பலை அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கு வந்து அந்நியார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இல்லை ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கேட்டால் இன்றைக்கி திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான ஒரு விஷயம் வேற சொல்லுது. என்னன்னா, எங்களுடைய தலைமைக்கு நீங்கள் வந்து லெட்ரு கொடுக்கல, நீங்கள் அங்கே லெட்ரு கொடுத்தா தானே நாங்கள்லாம் வந்து வர முடியும் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு. இதில் வேற காவிரி விஷயத்தில் முதல்ல நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அப்புறம் நம்ம நாடாளுமன்றத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம். காவிரியோட ஒரு மிக முக்கியமான குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும்னாலே இங்கே அதிகமான எம்பிக்கள் அங்கே தேவை. இன்றைக்கி தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 547 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. அதில் இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாநிலங்கள் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள் அதிகமாக
தொகுதிகளை கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதி மறுவரையறை மசோதால மக்கள் தொகை அடிப்படையில அவங்க தொகுதிகளை பிரிச்சாங்க அப்படின்னா 547ன்னு இருக்கிற நாடாளுமன்ற சீட்டுகளின் எண்ணிக்கை 850 உயர்ந்துரும். அந்த உயர்ந்துருதானப்பா என்னப்பா பிரச்சனை அப்படிலாம் நீங்க கேட்கலாம். உயர்ந்துருச்சுன்னா நம்மளுடைய தமிழக மாநிலத்தின் ஒரு மிகப்பெரிய உரிமை குரல் அங்க பறிக்கப்படும். நம்மளுடைய இப்ப 547 பேருக்கு மத்தியிலே 40 பேர் கத்துனா கேட்க மாட்டேங்குது. அப்ப 850 பேருக்கு நடுவுல 40 பேர் கத்துனா எப்படிப்பா கேட்கும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பேசுறோம். அதுல திமுக வந்து இதை ஸ்ட்ராங்கா எதிர்த்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இது வந்து சரியா வராது. மோடி அவர்கள் ஏதோ வடமாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு இதா எடுக்கிறாரு. ஏன்னா இது வந்து வெறும் தொகுதி மறுவரையறை மட்டும் கிடையாது. அந்த தொகுதி சீட்டுகளின் அடிப்படையில மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி அடிப்படையில வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்துரும். இதுதான் முக்கியமான விஷயம். இது ஆரம்பத்துல இருந்தே தமிழக வெற்றி கழகம் எதிர்த்துக்கிட்டு வருது. இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் பேசுறோம். தமிழக வெற்றி கழக சார்பில் இருக்கிற இளைஞர்கள் இந்த விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா ராசா போன்ற ஆபாச ராசா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற எல்லாருமே ஆபாச நிதி, ஆபாச ராசா, ஆபாச பேச்சாளர்கள், ஆபாச தலைவர்னு சொல்லி வரிசையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆபாச ராசா சொல்றாப்புல இந்த திமுக டிவிகே காரங்களுக்குலாம் என்னப்பா தெரியும்? இவங்கெல்லாம் சின்ன பயிலுக, முதல்வருக்கே ஒன்றும் தெரியாது. தொகுதி மறுவரையறைனா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டத்தை நடத்துறாருன்னு சொல்லிட்டு சும்மா போற போக்கில் வந்து ஒரு பேச்சை பேசணும்னு சொல்லி பேசுறாப்புல. இது வந்து முற்றிலும் தவறானது. இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் நாங்கள் வந்து கட்சியில் இருக்கிற எம்பிக்கள் அனுப்ப மாட்டோம். ஏன்னா அனுப்புனா வந்து உங்க பக்கம் மாறிடுவாங்க, எங்களுக்கு வந்து பயமா இருக்குன்னு சொல்லி பயந்து போன அந்த திமுக அவங்களுடைய எம்பிக்களே அனுப்பல. இதுதான் வந்து உண்மை. இதுல வேற மக்கள் நீதி மையத்தோட தலைவரான கமலஹாசன் வெளிநாட்டுல இருக்கிறாருன்னு ஒரு பஞ்சாயத்து, சுதீஷ் வந்து ஏதோ வந்து டெல்லியில இருக்கிறாப்புல வர முடியல அப்படின்னு இந்த அம்மா வேற சப்பக்கட்டு கட்டுது. ரைட்டு. இது போக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒருத்தர் வந்து நீங்க கலந்துக்க முடியல, அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக கலந்துக்க முடியலன்ற ஒரு காரணத்தை வேற சொல்றாங்க. இது போக இன்னைக்கு வந்திருக்கிற 19 எம்பிகள்ல சேர்ந்து தொகுதி மறுவரையறையை மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமா நடத்தி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு குரல் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க போகுது. தொகுதி மறுவரையறையை முழுக்க முழுக்க திமுகவும் பாஜகவும் வந்து இணைந்து போடுற ஒரு நாடகம். இன்னைக்கு அதிமுகவுடைய இணைந்து திமுகவும் பாஜகவுடைய காலில் போய் விழப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நடந்திருக்கு. இந்த திமுக வந்து இன்னைக்கு ஆலோசனை, அதாவது தொகுதி மறுவரையறையை வந்து ஆதரிக்கிறது அப்படின்றது. ரைட்டு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நம்மளுடைய அந்த எம்பிக்களுடைய கூட்டத்தில் இந்த தொகுதி மறுவரையை நாங்கள் எதிர்க்கிறோம், துள்ளி அளவு கூட இதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், தமிழக மக்களின் உரிமையை எங்கேயும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுடைய காவிரி பிரச்சனையிலிருந்து நாங்கள் அதிகமாக பேசணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த தொகுதி மறுவரையறை இருக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய துறை அமைச்சர்லாம் வந்து சந்திச்சு இந்த மேகத்தட்டு அணைக்கட்டு பகுதியை முழுக்க முடியடிச்சே ஆகணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர்களுடைய மிக முக்கிய கருத்து. இது போக கர்நாடகாவில் இருக்கிற வாட்டாள் நாகராஜ் அப்படின்றவரை தலைமையாக கொண்ட அந்த சலுவாலி கட்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஜாதி கட்சியாக செயல்படுதாங்க. அவர் வந்து தீவிரவாதத்தை தான் அதிகமாக பேசுகிறாப்புல. நீங்கள் வந்தீங்கன்னா அடிப்போம் உடப்போம், இங்கே எப்படி சீமான் அதே மாதிரினா வச்சுக்கோங்க, சீமானை விடன்னு வச்சுக்கோங்க அவரை அங்கே. ஏன்னா அவர் வந்து மக்களுடைய உரிமையெல்லாம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாடு விக்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் செயல்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம்னு சொல்லி படுபயங்கரமாக வந்து ஆயுதங்களோட வந்து 10ஆம் தேதி பந்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 13ஆம் தேதி பந்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு அதிகமாக கிளம்பவும் 10ஆம் தேதியே நாங்கள் நடத்த போகிறோம், கர்நாடகா எல்லையில் தமிழக பஸ் ஒன்றும் வரக்கூடாது, மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு அப்படியே வெளிப்படையாகவே வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இதுக்கு மத்திய அரசும் நம்ம தமிழக அரசும் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கேருந்து கரண்ட் போகலாட்டினா கர்நாடகாவில் லைட்டே இருக்காதுன்றது அவருக்கு தெரியலை. ரைட்டு, பார்ப்போம். நம்ம அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இப்போ நேரடியாக அவங்க அங்கேருந்து லண்டன் கிளம்பி வந்து நீலாங்கர் வீட்டுக்கு வரப்போகிறாங்களா, இல்லை நம்ம முதல்வர் போய் கூப்பிட போகிறாரா அப்படின்றதுல நம்ம ஒரு பக்கம் கணக்கில் இருக்கோம். ரைட்டுப்பா, குடும்பம்லாம் இணைஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆனால் இந்த வலைதள வாசிகள், அது போக இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூட சில பெருந்தலைகள், இதுகளை நம்ம சொல்லியே ஆகணும். என்னன்னா, ஒரு சில பத்திரிகையாளர் சொல்கிற விஷயம் என்னன்னா, சங்கீதா வந்து இன்னைக்கு முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு தான் முதல்வர் விஜயோட சேர போகிறாங்க. பார்த்தீங்கன்னா, முதல்வர் அப்படின்றவரோட மனைவின்னு சொல்லிக்கிட்டா அவங்களுடைய அந்த திரைத்துறை வாழ்க்கை, அதாவது வெளி இடங்களுக்கு போகக்குள்ள அந்த பார்ட்டிஸில் கலந்து கொள்ளும்போது அவங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும், அவங்களுடைய அந்த மிகப்பெரிய அவங்களாம் வந்து விஐபி அப்படின்றது தெரியும், அவங்களுடைய போக்குவரத்து இடங்களுக்குலாம் வந்து ஒரு கெத்தாக இருக்கும். அதனால தான் வந்து வர்றாங்களே தவிர பிள்ளைங்களுக்காகவோ அவருக்காகவோலாம் அவருங்க வரலங்க. இது வந்து முழுக்க முழுக்க பதவிக்காக ஆசைப்பட்டு வர்றாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். யாருன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பேசுறது? முழுக்க திமுக கார கைகுலிகள் தான்.
அவங்களுடைய வலைதள பக்கங்கள்ல போய் பார்த்தோம்னா, அசிங்கமான பதிவுகள் தான் அதிகமா இருந்துச்சு. கண் கொண்டு பார்க்க முடியல. சரி அவங்கள தான் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா, எங்கிட்ட திரிஷா மேம ரொம்ப மோசமா, "பாத்தீங்களா, எங்க அண்ணியார் வந்துட்டாங்க. நீங்கலாம் இனிமேல் ஊர விட்டு ஓட வேண்டியதா? எங்க அண்ணன் ஆட்டைய போடணும் பாத்தீங்களான்னு" சொல்லிட்டு கண் கொண்டு பார்க்க முடியல, காது குடுத்து கேட்க முடியாத பதிவுகளை திரிஷா மேம் அவர்கள வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல திரிஷா மேம் அவர்கள் இவங்க மேல வந்து வழக்கு தொடர்ந்தே ஆகணும். இவங்கள சும்மா விடக்கூடாது. சட்டப்படி விடக்கூடாது அப்படின்றது தான் என் கருத்து. ஏன்னா, நடிகை அப்படின்றதுக்காக இன்னைக்கு அசிங்கப்படுத்தி வலைதளங்கள்ல பேசுறது, பொது வெளிகள்ல அந்த தலைவர்களே வந்து இந்த மாரி அசிங்கமான வார்த்தைகளை போட்டு பேசுறதுன்றது நாகரிகமா நாங்க பார்க்கல. ஏன்னா, இன்னைக்கு அவங்க இந்திய அமைப்பான பீட்டால ஒரு அங்கத்தினரா இருக்காங்கன்றத தாண்டி, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு உற்ற நண்பி அப்படின்றது தான் ஒரு தகவல். இதையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்களா? இல்ல தனிப்பட்ட முறையில அரசியல்ல நிக்க போறாங்களான்னு தெரியல. இடைத்தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல திரிஷா அவர்கள் களம் இறங்க போகிறார் அப்படின்ற காத்துவாக்குல வந்த ஒரு தகவல். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயமா இருக்கு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களும் இடைத்தேர்தல்ல நிக்க போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல எது உண்மை, எது பொய் அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்ப்போம். எல்லாமே காத்து வாக்குல வந்த காத்து வாக்குல வந்த காதல்னு சொல்ற மாரி காத்து வாக்குல வந்த தகவல். அதனால இது எந்ததெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு டைமும் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்னு சொல்லி நெறைய பேரு எங்கிருந்து தகவல் கிடைக்குது அப்படிலாம் கேட்குறீங்க. தகவல் வர்றது உண்மை. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால இதில எது உண்மை அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.